23/4/2025 கேரளா லாட்ரி 50/50 137 குழுக்கள். சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 2, 4, 6 ரிசல்ட் 5 வந்ததுனால 2 பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் 1 இருக்குது, நான் 2 எடுத்திருக்கேன். அதேமாதிரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்ததுனால ஏ போர்டுக்கு வந்து 4, அது 6 எடுத்திருக்கேன். அதுலேயே 2 நம்பர் எடுத்திருக்கேன், 4, 6 எடுத்திருக்கேன். பி போர்டு அதேமாதிரி 0 வந்துச்சு, அதனால் பி போர்டுக்கு வந்து 1, 9, 4. இந்த ட்ரா 4 பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் 3 இருக்குது, அது பேஸ் பண்ணி 4ஆகவும், 0 வந்ததுனால 1 வரல முன்னாடி, அது ரிவேஸ் வந்துச்சுன்னா பி போர்டுக்கு 9 வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா 4, 9 கொடுத்துருக்கேன். சி போர்டுக்கு அதே மாதிரி 4, 6, 8 ட்ரா நம்பர் 7 இருக்குது, 8 எடுத்திருக்கேன். ரிசல்ட் 5 தானே 4, 6 அதுலேயே 4, 6 மட்டும் கொடுத்துருக்கேன் நண்பா. சிங்கிள் போர்டை பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து 9 எடுத்திருக்கேன். சிங்கிள் போர்டில் பெஸ்ட்டு நம்பராக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 9, சி போர்டுக்கு 4. இந்த ஏசி மட்டும் உள்டாவாக மாறினாலும் மாறலாம். ஆனால் பி போர்டுக்கு எனக்கு 0 வந்தனால 9 தான் காமிக்குது. அப்படி ஒரு வேளை 9 மிஸ் ஆனால் 8 வரலாம். ட்ரா நம்பர் சி போர்டுக்கு 8 இருக்கா, அது 7 இருக்கா, தூக்கி ஏ போர்டுக்கு 8ஆகவும் சி போர்டுக்கிட்ட உள்டாக கூட சேஞ்ச் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நம்பர் ஒரு போர்டு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங் என்ன வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. பிடிச்சினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுமாதிரி ரிசல்ட்டு ட்ரா நம்பர் பேஸ் பண்ணியே 4 செட்டு எடுத்திருக்கேன் நண்பா. அதில் வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எடுத்ததில்ல. ஏ போர்டுக்கு 5 வந்தனால 4, 0 வந்தனால 9, சி போர்டுக்கு அதே மாதிரி 5 இருக்கிற 4. அதே மாதிரி ஏ போர்டுக்கு 5 வந்தனால 6, பி போர்டுக்கு 9, சி போர்டுக்கு 9 வச்சுருக்கேன். அதே ஏ போர்டுக்கு 9, 0 வந்ததுனால பி போர்டுக்கு 1, சி போர்டுக்கு 5 வந்தனால 6. அதே ஏ போர்டுக்கு 4, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 7. ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்தோம்னா 696, சி போர்டில் 7 தூக்கி ஏ போர்டுக்கு 6ஆக மாற்றலாம். பி போர்டுக்கு 9 வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சி போர்டுக்கு 7 6 கொடுத்துருக்கேன். அதே ஏ போர்டு ட்ரா நம்பர் 2 இருக்குது, 1 இருக்குது, அது 2, பி போர்டு 3, 4, சி போர்டுக்கு அப்படியே உள்டாக தூக்கி மாற்றலாம். ஸோ அதனால் 244. ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 9, சி போர்டுக்கு 4, ஏ போர்டுக்கு 4, சி போர்டுக்கு 6, 9. ஸோ இதுலேயும் 4 செட்டு, இதுலேயும் 4 செட்டு எடுத்துருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங் ட்ரா நம்பரையும் ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி சிங்கிள் போர்டாக அனுப்பிச்சுடுங்க நண்பா. அதுலேருந்து பெஸ்ட்டு நம்பராக 694, 699, 987, 244, 696, 469, 999. எனக்கு ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக 9 நம்பர் காமிக்குது. சார் 9 கொடுத்தேன். ஒரு வேலை மிஸ் ஆச்சுன்னா 8 வர வாய்ப்பு இருக்குது. 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 2694, 6999, 3487. ஸோ 3 செட்டு எடுத்துருக்கேன். அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் 3 செட் எடுத்துருக்கேன். அப்புறம் ஏபிபிசி எஸ்சி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி 88, 48, 49, 69, 46, பிசி 96, 94, 87, 97, ஏசி பார்த்தீங்கன்னா 44, 66, 47, 49. பெஸ்ட்டு போர்டாக சிங்கிள் போர்டாக ஒரே நம்பருக்கு கொடுத்துருக்கேன். அதில் பி போர்டு மட்டும் 9 கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 0 வந்தாலும் 9 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா 8, 1. அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக காமிக்குது, 9 நம்பர் காமிக்குது. ஒரு வேளை சி போர்டு 7 தூக்கி 8ஆகவும், இல்லைன்னா 0க்கு பதிலாக 1 கூட கொடுக்கலாம். 3 நம்பர் வந்து கன்ஃபார்மாக அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் 9 கொடுத்துருக்கேன் நண்பா. அதோட ரிசல்ட் என்ன வருதுன்னா உங்களுடைய கெஸ்ஸிங் என்ன வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.